ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? பேழைக்கு உள்ளே ஜீவன், வெளியே அழிவு. நீதிமானால் முழு குடும்பத்திற்கும் இரட்சண்யமாம். தேவன் நோவாவை நீதிமானாக கண்டு 7 நாளைக்கு பிறகு 40 நாள் மழையும் அழிவும் என தான் செய்ய போவதை முன்கூட்டியே அறிவிக்க, நோவா, அவன் மனைவி, அவன் 3 குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிக்க, இவர்கள் கூடவே ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், சிறகுள்ள பட்சிகளும் பிரவேசித்தன. சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடும், சுத்தமில்லாதது 7 ஜோடும், ஆகாய பறவைகள் 7 ஜோடுமாக பேழைக்குள் வந்தன. நீதிமான் கூடவே இன்னும் ஒரு பெருங்கூட்டம். பெரும் தயவு கிருபையுடன் நோவாவை பேழைக்குள் விட்டு கதவை அவரே அடைத்தாராம். நோவாவுக்கோ 600 வயது 2 மாதமும் 17ஆம் தேதியுமாக, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளக்க, வானத்தின் மதகுகள் திறக்க, 40 நாட்கள் இரவும் பகலும் பெருமழை. ஜலம் பெருகியே பேழையை கிளப்ப, பெரு வெள்ளத்தின் மேலே பேழை மிதக்க, அவ்வெள்ளத்தால் உயர் மலைகளெல்லாம் மூட, இன்னும் 15 முழ உயரத்துக்கு மேல் பேழை எல்லா தடைகளையும் தாண்டி, ஜீவ சுவாசத்தையுடைய எல்லா மாம்ச ஜந்துக்களும் அழிந்து போயின. 150 நாள் ஜலம் இன்னும் பூமியின் மேலே. நோவாவும் அவன் குடும்பமும் மிகவும் பாதுகாப்பாக. ஆம், பேழைக்குள்ளே ஜீவனும் நலனும், பேழைக்கு வெளியே அழிவும் நாசமும்.